இங்க இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஒரு ஆள் இந்த ஆடை பக்ரீத்துக்கு வெட்டதுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்ப அடுத்த நாளே பக்ரீத் தொழுதுட்டு இந்த ஆடை வெட்டலான்னு வருவாங்க. இதை பார்த்து இந்த ஆடுமே தன்னை வெட்ட போறாங்கன்னு அங்கிருந்து தப்பிக்குது. இப்ப அங்க இருக்க எல்லாருமே இந்த ஆடை தான் துரத்துறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்க ஒரு சின்ன பொண்ணு இந்த ஆடு தப்பிச்சு போட்டுன்னு அந்த ஆடையுமே திறந்து விடுறாங்க. இப்ப அந்த பள்ளியில இருக்க எல்லாருமே இந்த ஆடை தான் துரத்துறாங்க. ஆனா அந்த ஆடு சிக்கவே மாட்டேங்குது. அதே நேரம் பள்ளிவாசல் பக்கத்துல இருந்த ஒரு கோவில்லையுமே ஆடு வெட்டுறாங்க. அப்ப அந்த ஆடுமே தலையவே ஆட்ட மாட்டேங்குது. இப்ப அங்க இருக்க எல்லாருமே கடவுள்கிட்ட நாங்க ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாங்க. அதே நேரம் இந்த ஆடு அவங்க வச்சிருந்த தண்ணியை குடிச்சிட்டு தலையுமே ஆட்டுது. அப்ப அங்க இருந்த எல்லாருமே கடவுள் இந்த ஆடை வெட்ட சொல்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுட்டு அந்த ஆடை வெட்ட பாக்குறாங்க. இதை பார்த்து அந்த ஆடுமே அங்க இருந்துமே தப்பிக்குது. இப்போ 2 இனத்து மக்களுமே இந்த ஆடை துரத்திட்டு போறாங்க. ஆனா அந்த முஸ்லிம் இனத்து மக்கள் மட்டும் அந்த ஆடை இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆடுமே கடைசியா ஒரு இடத்துல நிக்குது. இப்ப அங்க இருந்த எல்லா மக்களுமே அந்த ஆடை பிடிச்சு கட்டி போடுறாங்க. இப்ப அந்த ஆடு யாருக்கு சொந்தம்னு அது ஒரு பெரிய கலவரமாவே மாறுது. இப்ப இந்த கேஸ் ரொம்பவே பெருசாகி ஜட்ஜ் வர வருது. இப்ப இந்த 2 இனத்து மக்களுக்குள்ளேயுமே பிரச்சனையை உண்டாக்குனதுக்காக இந்த ஆடுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனையுமே கொடுக்குறாங்க.